நேற்று இரவு நீங்கள் தூங்கிய அறை. நீங்கள் எழுந்தபோது அதே இடத்தில் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜன்னல்கள் இல்லாத அறை, வெளியேறும் வழி இல்லாத இடம், அது விரும்பும் போது மட்டுமே திறக்கும் கதவு. இன்றிரவு யதார்த்தம் அலைந்து நேரம் சுழன்று ஒரு தவறான அடி உங்களை என்றென்றும் சிக்க வைக்கும் ஒரு மர்மத்திற்குள் உங்களை அழைத்து செல்கிறேன். இது நகர்ந்த அறையின் கதை. ஆரோஃபீல்ட் எனும் சிறிய நகரத்தில் பல ஆண்டுகள் பழமையான ஒரு கதை உண்டு. தனியாக பயணிக்கும் ஒரு அறை பற்றிய கதை. அது யாரோ ஒருவர் மனதளவில் தொலைந்திருந்தால் அந்த அறை அவர்களை தேர்வு செய்யும் என்று சொல்வார்கள். சிலர் அது பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்ததாக கூறினர். அர்ஜுன் என்ற நபர் காணாமல் போகும் இரவு வரை யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. அர்ஜுன் 27 வயதான புகைப்பட கலைஞர். தனது வரவிருக்கும் புதிய திட்டத்திற்காக கைவிடப்பட்ட இடங்களை தேடிக்கொண்டிருந்தார். பல வருடங்களுக்கு முன்பே உரிமையாளர்கள் காணாமல் போனதால் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட த விட்ஃபோர்ட் ஹவுஸ் என்ற பழைய மாளிகையை அவர் வந்தடைந்தார். அர்ஜுன் அந்த இடத்தை ஆராய்ந்த போது ஒரு நடைபாதையின் நடுவில் ஒரு மரக்கதவை கண்டார். அது விசித்திரமானது. ஏனென்றால் வீட்டின் வரைபட திட்டத்தில் அங்கு எதுவும் காட்டப்படவில்லை. அர்ஜுன் காற்று மிகவும் கனமாக வீசுவதை உணர்ந்தார் மற்றும் சுவர்கள் சுவாசிப்பது போல் தோன்றியது. பிறகு அர்ஜுன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அந்த அறை பார்க்க சிறியதாகவும் மங்கலான வெளிச்சத்துடனும் முற்றிலும் காலியாக இருந்தது. இதை தவிர ஒரு நாற்காலி, ஒரு பழைய கடிகாரம், ஒரு கண்ணாடி இருந்தது. அது ஒரு சாதாரண அறை போல்தான் தோன்றியது. ஆனால் ஒவ்வொன்றும் பயம் தரும் விதத்தில் இருந்தது. கடிகாரம் பின்னோக்கி ஓடுகிறது. கண்ணாடியில் அர்ஜுனின் பிரதிபலிப்பு தெரியவில்லை. நாற்காலி சற்று சூடாக இருந்தது. யாரோ உட்கார்ந்திருப்பது போல இருந்தது. அர்ஜுன் வெளியேற முயன்றார். ஆனால் அவருக்கு பின்னால் இருந்த கதவு இப்போது இல்லை. அது மறைந்து போய்விட்டது. அங்கே ஒரு வெற்று சுவர் மட்டும் இருந்தது. இதனை பார்த்து அர்ஜுனின் இதயம் படபடவென்று துடித்தது. திடீரென்று அறை சறுக்குவது போல அதிர்ந்தது மற்றும் கண்ணாடியும் அதிர்ந்து சத்தமிட்டது. பின்பு ஒரு மயான அமைதி. அறை இறுதியாக அசைவதை நிறுத்தியதும் அவருக்கு பின்னால் இருந்த வெற்றுச்சுவர் மெதுவாக ஒரு கதவாக மாறியது. அர்ஜுன் அவசரமாக கதவை திறந்து வெளியே வந்தார். ஆனால் அவர் இப்போது விட்ஃபோர்ட் வீட்டில் இல்லை. அவர் ஒரு காட்டுக்குள் நுழைந்தார். அங்கே குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவரது காலடியில் மூடுபனி உருண்டது. மாளிகை போய்விட்டது. மூடுபனி அதை விழுங்கியதால் அவருக்கு பின்னால் இருந்த பாதை மறைந்தது. அர்ஜுனுக்கு ஒரு மெதுவான குரல் கேட்டது. உள்ளே திரும்பி வா. அவன் திரும்பினான். அறை காட்டின் நடுவில் தனியாக நின்று கொண்டிருந்தது. வீடு இல்லை, சுவர்கள் இல்லை, எதிலும் இணைக்கப்படாத அதே கதவு. குரல் மீண்டும் ஒலித்தது. அவன் தொடங்கியது நீ முடிக்க வேண்டும். அர்ஜுன் பயத்துடன் மீண்டும் உள்ளே நுழைந்தான். கண்ணாடியில் ஒரு மங்கலான ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இந்த முறை அர்ஜுனுக்கு ஒரு பிரதிபலிப்பு தெரிந்தது. ஆனால் அது அவர் இல்லை. நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒரு வயதான மனிதர். அவர் அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தார். அந்த வயதானவர் மெல்ல சொன்னார், நான் கடைசியாக பாதிக்கப்பட்டவன். இப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த அறை நகர்கிறது. ஏனென்றால் அது முடிக்கப்படாத கதைகளை கொண்டுள்ளது. உன்னுடையது இப்போது தொடங்குகிறது என்றார். அர்ஜுன் பின்வாங்க முயன்றார். ஆனால் தரை ரப்பர் போல நீண்டு அவனை முன்னோக்கி தள்ளியது. இறுதியாக அர்ஜுன் என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த முதியவர், நான் விரும்புவது இல்லை. அறைக்கு என்ன வேண்டும்? திடீரென்று கண்ணாடி வெடித்தது. இருள் அறையை விழுங்கியது. அர்ஜுன் மீண்டும் இழித்தபோது அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார். கடிகாரம் மீண்டும் முன்னோக்கி சென்றது. அறை சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் அவன் தனது கைகளை பார்த்தபோது வயதான சுருக்கங்கள். அவர் பல வருடங்கள் வயதானவர் போல அவன் தோற்றம் காட்சியளித்தது. அவன் கதவை நோக்கி ஓடினான். கதவை திறந்தான். விட்ஃபோர்ட் ஹவுஸ் ஆல்வேயில் தான் இருப்பதை கண்டான். நிம்மதி அவன் மீது படர்ந்தது. பயங்கரமான ஒன்றை காணும் வரை. சுவரில் இருந்த ஒரு பழைய புகைப்படம். அது விட்ஃபோர்ட் குடும்பத்தின் புகைப்படம். அந்த புகைப்படத்தில் மிக வயதான மனிதன் போல் அர்ஜுன் நின்று இருந்தார். அவர் அந்த மாளிகையில் வாழ்ந்தவராகவே மாறிவிட்டார். அந்த அறை அவர் வாழ்க்கையின் பல வருடங்களை விழுங்கிவிட்டது. திடீரென்று அவருக்கு பின்னால் இருந்த கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அதே மரக்கதவு. அறை காத்திருந்தது. மீண்டும் அந்த குரல், முடியாத கதை, திரும்ப வேண்டும். அர்ஜுன் ஓடத் தொடங்கினார். ஆனால் அவர் எங்கே ஓடினாலும், எந்த அறைக்குள் சென்றாலும், எந்த மூலையை திரும்பினாலும் அவருக்கு முன்பாக அதே கதவு. அவர் உணர்ந்த உண்மை, அறையை நீ தேட மாட்டாய். அறை உன்னை தேர்வு செய்கிறது மற்றும் அது ஒரு முறை தேர்வு செய்தால் விடாது.
அர்ஜுனை மீண்டும் ஒருபோதும் காணவில்லை. ஆனால் விட்ஃபோர்டு வீடு இன்னும் அப்படியே உள்ளது. சில இரவுகளில் மாளிகையில் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்பதாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். சில சமயங்களில் பார்வையாளர்கள் மண்டபத்தின் முடிவில் தனியாக ஒரு மரக்கதவை பார்ப்பதாக கூறுவார்கள். நீங்கள் எப்போதாவது நகரும் அறையை கண்டால் உள்ளே நுழையாதீர்கள். ஏனென்றால் அர்ஜுன் போன்ற கதைகள் முடிவதில்லை. அவை அடுத்த பார்வையாளர்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் முன் இந்த அறை திறந்திருந்தால் நீங்கள் உள்ளே போவீர்களா?